சி வி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான முறையில் பாடம் எடுக்கவில்லை என்று நினைக்கிறேன். நாகரிகம் என்றால் என்ன, அநாகரிகம் என்றால் என்ன, பேசக்கூடிய வார்த்தைகள் இதுதானா, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா, அல்லது இரவு 7 மணிக்கு மேல அவர் பயன்படுத்தினாரா? ஏன்னா இரவு 7 மணிக்கு மேல அவர் வேற மாதிரி இருப்பாருன்னு சொல்றாங்க. பயன்படுத்திய சி.வி.சண்முகம் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். எங்கள் மாநில தலைவரை விமர்சிக்கக்கூடிய அருகதையோ வளர்க்கப்பட்ட விதம் அதுவல்ல என்பதை கூறி கடுமையான கண்டனங்களை பதிய வை. காலில் விழுந்து துரோகம் பண்ணி காங்கிரஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதெல்லாம் கூடாது. ஏன்னா எங்க இளைஞர் காங்கிரஸ் சார்பாக அங்கு சென்று மனு கொடுத்திருக்காங்க. அஇஅதிமுக என்ற ஒரு கட்சி இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுதுனால் அது காங்கிரஸ் பெரியக்கம் கொடுத்த ஒரு மாபெரும் பிச்சை என்றே கூறலாம். என்று சொன்னால் தமிழகத்தில் பல கட்சிகளுக்கு இன்றும் உயிரை கொடுத்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள், வரலாறு தெரியாத முட்டாள்களுக்காக இந்த பதிவை பதிவிடுகிறேன். தமிழகத்தில் பல கட்சிகளை வாழ வைத்த பெருமை நாங்கள் ஆதரவு கொடுத்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தொடரும் என்ற ஒரு நிலை இருந்தாலும், தங்கம் என்ற நண்பர் கோமா நிலைக்கு சென்றவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்த ஒரு பெருமை காங்கிரஸ் பெரியக்கத்திற்கு உண்டு. அம்மையார் இந்திரா காந்தி அம்மா அவர்களுடைய பெயரை வைக்கவில்லை என்று சொன்னால் கருப்பு கொடி ஏந்திய போராட்டம் நிச்சயமாக நடைபெறும்.